மேலச்சோல் கிராமம்ண்ணே. சொக்கலிங்கபுரம் பிராஞ்சேரியில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதிகாலையில 3:45 4 மணிலேருந்து ஆரம்பிச்ச காத்து 3 லட்சம் வாழை சாஞ்சி போச்சுண்ணே. 200 குடும்பத்தோட வாழ்வாதாரம் போயிட்டு ஃபுல்லாவே ஒவ்வொருத்தங்க லோன் வாங்கி நகை கடன்லாம் வாங்கி தான் எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து தரணும். ஒரு விவசாயி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி 1 வருஷம் உழைப்பு போச்சு. சிஎம் மூலமா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அண்ணங்க நம்பர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிஸ்பிளேல போடுறோம். கவர்மெண்ட் தருது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா இப்போதைக்கு நம்ம முடியாது. சின்ன பசங்க யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நம்மள மாதிரி இளைஞர்கள் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவி பண்ண இதுல உள்ள யார் நம்பர் கொடுக்க முடியுமோ அவங்களோட நம்பர்லாம் தாரோம். நீங்களும் டைரக்டா அவங்ககிட்ட பேசிட்டு பணமா உதவி பண்ணுனா ஒரு ஆதரவா நீங்க சொன்னா கூட ஓகே. ஜல்லிக்கட்டை பாத்திருப்பீங்க, தமிழ்நாடே ஒரு போராட்டம் பண்ணீங்க. 1 இல்ல 2 இல்ல 2 லட்சம் வாழைங்க. நீங்க நினைச்சு கூட உங்க ட்ரோன் இருந்தாலும் உங்க ட்ரோனை காமிச்சிருப்பேன். இங்க இருந்து அங்க வர வாழை சரிஞ்சு கிடக்கு. திருநெல்வேலில இருந்து சேரமாதி போகும்போது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மெயின் ரோட்ல கைவேல பார்த்தாலே தெரியும். எதனாலனா சூறாவளி காத்து வந்திருக்கு. அங்க நாங்க விசாரிச்சு